வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு மாற்ற போகிறோம். தலைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கணாங்கயிறு நூல் கயிறு சிறந்ததா, நரம்பு கயிறு சிறந்ததா அப்படின்னு. நான் இதுக்கு பதில் கொடுத்துட்றேங்க. நூல் கயிற்றை விட நரம்பு கயிறு தான் சிறந்ததுங்க. ஏன்னா இப்போ இந்த பாருங்களேன், மேலே இருக்க கயிறு எப்படி இருக்குது, மூக்குக்கிட்ட இருக்க கயிறு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாட்டுக்கு நூல் கயிறு தான் போட்டிருக்குங்க. மேக்ஸிமம் நான் நூல் கயிறு போட மாட்டேன். இது வாங்கிட்டு வந்த மாடு. வாங்கிட்டு வர்ற மாடுகள் மேக்ஸிமம் இந்த அழகு அப்படிங்கிறதுக்காண்டி நூல் கயிறு போடுவாங்க. அது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு 1, 2 மாடு வச்சுருக்கவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நூல் கயிறு போட்டு விடுவாங்க. இப்போ மேக்ஸிமம் அதிகப்படியான மாடு வச்சுருக்கவங்களுக்கு அதை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா கயிறு எப்படி இருக்குன்னு. 1, 2 மாடு வச்சுருக்கவங்க அதை கண்டினியூவாக பார்க்கலாம். அது தப்பு இல்லைங்க. அதிகப்படியான மாடு வச்சுருக்கவங்க நரம்பு கயிறு போடுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா, ஒரு நேரத்துக்கு தவ்வாலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது அந்து போயிருங்க. அதனால் நரம்பு கயிறு அக்காதுங்க. நூல் கயிறுனா பட்டுன்னு தெரிச்சிருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நூல் கயிறுக்கு இத்து போகிற தன்மை அதிகங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆன முன்னாடி புதுசாக போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா அது இத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அது இல்லாமல் இந்த கயிறு அந்த மூக்குக்கிட்டே நின்னா சிறுத்து போயிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மூக்குக்கிட்டே தான் நிற்கிங்க. அந்த இடத்துல மூக்கை பெருசாக விடாதுங்க. அந்த கயிறு அளவுக்கு வர விடாது. நம்ம இதை அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அது அந்த இடத்துலையே நின்று அந்த கயிறு சிறுத்து போயிருங்க. நரம்பு கயிறுனா சிறுக்காதுங்க. அதிகப்படியான மாடு வச்சுருக்கவங்களுக்கு நரம்பு கயிறு தாங்க நல்லா இருக்கும். அதைத்தான் நானும் சொல்லணும்னு விரும்புகிறேன். வாங்க இதுக்கு மாற்றி விடுவோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தேவையானது ஒரு நரம்பு கயிறு நல்ல கயிறாக வாங்கிக்கோங்க. மூக்கு சண்டு மெயினாக பெரிய மூக்கு சண்டு ஒன்று வச்சுக்கோங்க. அது முன்னெச்சரிக்கைக்காக நம்ம அது மாட்டிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை செய்யணுங்க. ஏன்னா மூக்கு சண்டு போடாமல் வெறும் கழுத்து கயிற்றை நம்பி மட்டும் மூக்கணாங்கயிறு போடாதீங்க. மூக்கு சண்டு கழுத்து கயிறு இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா கழுத்து கயிறு கூட அக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனால் மூக்கு சண்டு போட்டுட்டுங்க, முகக்கயிறு போட்டு அப்புறம் கயிற்றை அதில் செட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. இந்த இப்போ முகக்கயிறு மாட்டியாச்சுங்க. இப்போ தும்பை முகக்கயிற்றுக்கும் கழுத்து கயிற்றுக்கு மட்டும் போட்டு விட்ருவாங்க. மூக்கணாங்கயிற்றுக்கு எடுத்து விட்ருவோம். ஏன்னா அப்போ தான் ஒரு 2 இதுலனாச்சும் பிடிக்கணுங்க. ஒரு கயிறை மட்டும் நம்பி போடக்கூடாது. இப்படி போட்டுக்கிட்டால் தான் நல்லா இருக்குங்க. ஒரு கயிறை மட்டும் நம்பக்கூடாது. அது இன்னும் மூக்கணாங்கயிறு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ஆகலைங்க. இருந்தாலும் அந்த இடம் சிறுத்து போச்சுங்க. விட்டால் ஒரு தபாலம் போட்டுச்சுன்னா அது கட்டாகி போயிருங்க. அதனால் முன்னெச்சரிக்கையாக முன்னையே அதை மாற்றி விட்றேங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த முடிச்சு இருக்க பக்கம் அங்கிட்டு விட்டுருங்க. ஏன்னா அது இழுக்கிறதுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும். இங்கிட்டு நம்ம முடிச்சு அந்த மூக்கணாங்கயிறு முடிச்சு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதை அங்கிட்டு விட்டுருக்கேங்க. இப்போ இங்கிட்டு முடிச்சு இல்லாத பக்கம் இழுக்கிறதுக்கு அப்போ தான் சௌகரியமாக இருக்குங்க. இப்போ ஒரு கரெக்டாக ஒரு அரை அடி விட்டு 2 பிரியை மட்டும் விட்டுருங்க. மற்ற பிரியை கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த 2 பிரியில் தான் புது மூக்கணாங்கயிற்றை கட்ட போகிறோம். அதனால் அந்த 2 பிரியை மட்டும் விட்டுட்டு மற்றதை கட் பண்ணி விட்டுருங்க. அதையும் இப்போ இந்த 2 பிரியில் தான் கட்ட போகிறோம். ஒரு சில மாடுகளுக்கு இந்த இது இத்து போயிடுச்சுன்னா கட்டாகி போயிருங்க. அப்படி கட்டாகி போச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு டொயினு ஒரு கோணூசி இருந்தால் போதுங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்து புது மூக்கணாங்கயிற்றை அதில் சொருவி கோணூசியை மூக்கில் கரெக்டாக சொருவிங்க, இழுத்தா போதுங்க. அப்படி பண்ண தேவையில்லைன்னு இந்த மாட்டுக்கு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுங்க. பார்ப்போங்க, இழுத்து பார்ப்போம். ஏன்னா மூக்கு வேறு சின்ன துணுண்டு ஒரு கன்றுக்குட்டிக்கு உண்டான மூக்கு அளவு தான் இருக்குது. சின்ன கயிறு போட்டோம்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இழுத்து பார்ப்போங்க. கொஞ்சம் மாட்டுக்கு சிரமமாக தான் இருக்குது. ஒரே இழுவையில் வந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஒரு அமுத்தி கரெக்டாக எடுக்கணும். பாருங்கள், இது இப்போ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. லேசாக ஒரு மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு அமுத்துனீங்கன்னா அந்த கயிறு வந்துடுங்க. ரொம்பலாம் சிரமப்பட தேவையில்லைங்க. பாருங்கள், நான்லாம் ரொம்ப அதை இழுத்து கட்டணுங்கிற அவசியமே இல்லை. எப்படி நார்மலாக கட்டியிருப்போனோ அதே மாதிரி தான் வச்சு கட்டியிருக்கேங்க.
சிம்பிளாக முடிஞ்சிருங்க. ரொம்ப இது வந்து மல்லு கட்டி செய்யணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி எளிமையாக மூக்கணாங்கயிறு மாற்றிக்கங்க, நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நரம்பு கயிறு போடுங்க, அதை சிறுத்து போகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுங்க. இழுக்கிறதுக்கு பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ மூக்கணாங்கயிறு மாற்றினாவே டக்குன்னு வந்துடுங்க. ஏன்னா மூக்கு வந்து அது கொஞ்சம் அகலமாக இருக்குங்க. நரம்பு கயிறு போட்ட மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா அகலமாக இருக்குங்க. அதே இது இந்த நூல் கயிறு போட்ட மாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குங்க. கண்டினியூவாக நூல் கயிறு போட்டால் அந்த இடம் வந்து பெருசாக ஆகாதுங்க. அந்த மூக்கு நரம்பு கயிறுக்கு தான் அந்த இடம் வந்து கரெக்டாக மூக்கு வந்து பெருசாகிறதுக்கு தன்மை இருக்குங்க. அதனால் நரம்பு கயிறு போடுங்க, சிறந்ததாக இருக்கும். இந்த அவ்வளோதாங்க, மூக்கணாங்கயிறு மாற்றியாச்சு. சும்மா ஒரு 2 முடிச்சு போட்டு விட்டால் போதுங்க. அந்த பிசுரை மட்டும் வாட்டி விட்டோம்னா நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் இருந்துட்டால் போதுங்க. 2 முடிச்சு போதுங்க. ரொம்பலாம் முடிச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், மூக்கணாங்கயிறு மாற்றியாச்சு. எளிமையாக நம்ம வந்து அதை மரத்தில் பிடிச்சி நல்லா கட்டணுங்கிறதுல அதை சிரமப்படுத்தாமல் ஒரு ஆளே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிடலாங்க. இருந்தாலும் இன்னொரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருக்கிறது நல்லதுங்க. இதை பாருங்கள், நூல் கயிறோடாது ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பழைய கயிறு. அதனால தான் நூல் கயிற்றை விட நரம்பு கயிறு சிறந்தது அப்படின்னு சொல்கிறேங்க. அதிகப்படியான மாடு வச்சுருங்க உங்களுக்கு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.